கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்க்க வைத்திருக்கிறார். அது மாத்திரல்ல, இந்த அற்புத பெருவிழாவை ஆண்டவர் பார்க்க வைத்ததற்கு நோக்கம், உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுடைய வியாதி, அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற, உங்கள் பயம், அதிலிருந்து ஒரு விடுதலை பெற, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், அதிலிருந்து ஒரு விடுதலை பெற, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாற, காரியங்கள் வாய்க்க, உங்களுடைய நிந்தைகள் நீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. மனுஷத்தில் முயற்சியில் பல காரியத்தை செய்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் ஜெயமாக மாட்டேங்குது. எவ்வளோ மருத்துவம் பார்த்துட்டோம், ஒன்றும் சுகமாக மாட்டேங்குது. இப்படி பல போராட்டங்கள். உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான் அற்புதம் என்பது. இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது, இது உண்மையாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், இயேசு எப்படியெல்லாம் மனுஷருடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார் என்று பாருங்கள். அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனும், மனிதர்களோடு கூட அவர் இடைப்பட்டு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிற தேவனுமாக இருக்கிறார். அதற்கு நீங்கள் எங்கே போக தேவையில்லை. 4 மாடிக்கு வர அவசியம் கிடையாது. நீண்ட தூரம் பிரயாணப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், முழு மனுக்குலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உங்களை உண்டாக்கினவர், உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறவர், உங்களை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு ஏதாவது கேட்பாரா? இல்லை. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர், இலவசமாய் அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், உங்களுடைய தகப்பன். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த சாட்சிகள் உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறார். ஒரு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. பக்தியோடு நான் கடவுளை தேடுறேனே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேனே, ஏன் உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம் இல்லை? ஒன்று மாற்றி பரிகாரம்லாம் செய்து பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, எனக்கு இன்றைக்கி இயேசு விடுதலை தரணும், விசுவாசத்தோடு நாம் இப்பொழுது இந்த நாளில் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இயேசு உங்களுக்கு கட்டாய அற்புதம் செய்வார். ஜெப நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட இணைந்து இருக்கிற இடத்தில் இருந்து கொண்ட, இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும்னு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை தொடுவதையும் அற்புதம் செய்வதையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த நாளில் அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம், இயேசுவே என்னோடு பேசும், இன்றைக்கு என்னை சந்தியும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் உங்களை தேடி உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மைத்தான் நம்புகிறேன், உம்மைத்தான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னோடு பேசும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு இருதயத்தில் செபிங்க. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. தேவரீர், இந்த ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவனும் மனதுருக்கமுள்ள தேவனமாக இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசும். ஆண்டவரே, என் துக்கத்தை மாற்றுங்க, என் வேதனைகளை நீக்குங்க, என் கண்ணீரை தொடைங்க, எனக்கு இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாரத்தோட, துக்கத்தோட, கஷ்டத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க அப்பா. நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து இன்றைக்கு மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி அதன் பிறகு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். God has visited his people. இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அவனுடைய பிணத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள்.
அவனுடைய தாய் ஒரு விதவை அழுது கொண்டே வருகிறார்கள். இயேசு அதை பார்த்த பொழுது மனதுருகி அந்த பாடையை தொட்டார். உடனே அவர்கள் நின்று விட்டார்கள். இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறார், கம்பீரமாய், பார்க்கிறதற்கே ஒரு வித்தியாசமாய், ஒரு தெய்வீக தன்மையோடு காணப்படுகிறார். அவரை பார்த்த உடனே நின்று விட்டார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். எழுந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. விதவை தாயாருக்கு சந்தோஷம். ஓராதில் திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்கூடாக அதை பார்த்த உடனே, மனிதனால் இப்படி செய்ய முடியாது, மனிதனால் இப்படிலாம் அற்புதம் நடத்த முடியாது, ஒரு மனிதனால் செத்து போனவளை உயிரோடு எழுப்ப முடியாது, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் தான் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். எனக்கு அன்பானுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அநேகர் அற்புதம் பெற்று கொண்டார்கள். பார்வை இழந்தவர்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவரை தேடி வந்தபோது இயேசு அற்புதம் செய்தார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவளை தொட்டு குணமாக்கினார். ஆண்டவரே என்னுடைய மகள் வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிறாள் என்று தகப்பன் வந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்து மகளை பண்ணினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களை இயேசுவண்டை கொண்டு வந்தபோது அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி ஏராளமான பேர் இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் இயேசுவை அவளுக்கு தெரியவில்லை, இயேசுவை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, வியாதியில், வேதனையில், துக்கத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு தேடி போய் அவரே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். அப்போ அவர் மனிதர்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று மக்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை சந்திக்கிறார். நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன். என்னை என் பெற்றோர் எங்கும் சர்ச்சைக்கு கொண்டு போகவில்லை, ஊழியக்காரிடத்தில் கொண்டு போகவில்லை, யாரையும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நான் இயேசுவண்டை வரவில்லை, இயேசுவை தேடி வரவில்லை. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். மரணப்படுக்கையில் கிடந்த என்னை தொட்டு குணமாக்கினார். அவர் என்னை சந்தித்தபடியினால் என் மரணப்படுக்கை மாறி எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. யாரை இயேசு சந்தித்தாரோ அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு துக்கம் அழித்து கொண்டு இருக்கிறது, நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, பாதிப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். அதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ பண்ணுவதற்காக இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கிற ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவராக போய் சந்தித்து அற்புதம் செய்த பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவங்களை சந்தித்த போது அவளுக்கு என்ன நடந்தது? வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இயேசு சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. அங்கே சீகார் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தார். ஊருக்கு வெளியிலே ஒரு கிணறு இருந்தது. அங்கு தான் வந்து ஜனங்கள் தண்ணீர் எடுத்து கொண்டு போவார்கள். அந்த சீகார் எனப்பட்ட இடத்தில் ஊருக்கு வெளியில் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். எதற்காக இயேசு அங்கே போக வேண்டும்? இயேசு ஒரு நோக்கமில்லாதபடி எங்கும் சென்றது கிடையாது. அவர் ஒரு நோக்கத்தோடு ஒருவரை சந்திப்பதற்கு, ஒருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தான் இயேசு கடந்து போனார். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்.
அப்போ இந்த சமாரியாவில் உள்ள இந்த இடத்துக்கு இயேசு எதற்காக வந்தார்? ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக இயேசு வந்தார். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அவருடைய உள்ளத்தில் மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை. அவள் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண், ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண். அதனால தான் ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு பேசின பொழுது, இந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்குமா என்று ஆவலோடு கேட்டது இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை சந்தித்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இயேசு அவளை சந்தித்தார். அதோட ஆண்டவர் அவளை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தது. கண்களின் இச்சையில், மாமிச இச்சையில் மனம் போல வாழ்ந்தவள். வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அதாவது ஒருவரை கல்யாணம் பண்ணுவாள், கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு இனி இவளோடு வாழ முடிய டைவர்ஸ், அடுத்த ஒரு மனுஷனோடு வாழுவாள். இப்படி 5 பேரோடு வாழ்ந்து எல்லாரையும் புறம்பே தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு இல்லீகலாக, ஒரு ஒழுக்கமற்ற நிலைமையில் ஒரு மனிதனோடு வாழுகிறாள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது 5 பேரோடு வாழ்ந்து முடிச்சுட்டு இப்பொழுது ஒரு தவறான உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளை இயேசு நேசித்து அவளை சந்திக்க போனார். எதற்காக? ஆண்டவர் அவருடைய பாவத்தை வெறுத்தார். ஆனால் அந்த பாவியாக இருந்த பெண்ணை நேசித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கணும். அவள் சமாதானத்தை தேடுகிறாள், ஒரு மகிழ்ச்சியை தேடுகிறாள். ஆகவே தான் புருஷர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாள். கண்கள் இச்சித்தபடி வாழுகிறாள், மாமிசம் இச்சித்தபடி வாழுகிறாள். உலக சிற்றின்பத்தில் சமாதானத்தை தேடி தேடி ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். அதனால் அவளுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுக்க, அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுக்க இயேசு அவளை சந்தித்தார். ஆண்டவர் அவளை சந்தித்த பிறகு அவளுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, மெய்யாகவே நான் ஒரு அசுத்தத்திலே வாழ்கிற பெண், அவளுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மெய்யான சமாதானத்தை பெற்று மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ இயேசு பாவியான ஒரு பெண்ணை சந்தித்த போது பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கி ஒரு மெய்யான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபானம், போதை வஸ்துகள், பலவிதமான உலக சிற்றங்களிலே சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, இங்கே போன சந்தோஷம், இங்கே போன சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி நடந்து கொண்டால் சந்தோஷம், இவங்க மூலமாக சந்தோஷம் என்று தேடி 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 ஏமாற்றம் அடைந்து ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம், ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம் தேடி தேடி சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அந்த பாவத்தினால் உண்டான மனசாட்சியிலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் நிம்மதியில்லாமல் இருக்கிறீங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, மெய்யான சமாதானத்தை கொடுக்க. பாவம் பயங்கரமானது பிரியமானவர்களே. ஒரு சமயம் ஒரு மகள், ஒரு வாலிப மகள் ஒரு நீண்ட கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து அந்த மகள் கடிதம் எழுதியிருந்தாள். அவள் சொன்ன காரியம் அதுதான். பெற்றோருக்கு ஒரே மகள், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, மகள் பக்தியோடு தான் வளர்த்தாங்க, பெற்றோர் ஜபெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் காலேஜுக்கு போன உடனே அவளுக்கு வேறு உலகத்தில் வந்துவிட்ட ஒரு உணர்வு. காலேஜில் அங்கே உள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பழகின காரியம் அவளுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டு வந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், அவங்க எல்லாம் பழகுகிற காரியம், செய்கிற காரியம் அவளை கவர்ந்து கொண்டது. சில மாதங்கள் தான் கழிந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறாள். அவளும் ஒரு வாலிபனை அதற்குள்ளே தொடர்பு ஏற்பட்டு பழக ஆரம்பித்தாள். பெற்றோரிடத்தில் வந்து சொன்னாள், நான் இந்த மாதிரி ஒரு பையனை நேசிக்கிறேன், அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று. பெற்றோர்கள் எப்படி இருக்கும்? ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க அன்பா மகளே, இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறாய், இன்னும் 3 வருஷம் படிக்கணும், அதன் பிறகு 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் நீ படிக்கணும். அப்போ தான் நீ படித்து முடிச்சு ஒரு பூரணமான பட்டம் முடித்த பிறகு தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். அது முடிய நான் 5 வருஷம் இருக்கிறாரு. அதன் பிறகு தான் நீ இதை குறித்து யோசிக்கணும். இது படிக்க வேண்டிய காலம். இப்போ அதை குறித்து யோசிக்காத. அதெல்லாம் முடியாது, எனக்கு விருப்பம், என் கண்ணுக்கு விரும்பினதை நான் செய்வேன், மன விரும்பினதை செய்வேன். பிடிவாதமாய் போராடினாள். சில மாதங்கள் போராட்டம். பெற்றோர் சொன்னாங்க, இல்லை அந்த வயது அல்ல உனக்கு, நீ இன்னும் படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கண்ணீரோடு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஒரு நாள் வீட்டை போய்விட்டாள். எனக்கு பெற்றோர் வேண்டாம், நான் கண்கள் விரும்பின மனது இச்சித்த அந்த வாலிபனோடு நான் வாழப்போகிறேன் என்று போய்விட்டாள். தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அவமான வேதனை, அதை குறித்து சிந்தையே அவளுக்கு இல்லை.
ஏன் விருப்பம், ஏன் ஆசை, நான் நினைக்கிறத செய்யணும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பெற்றோர் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நின்றார்கள். சில மாதங்கள் கழித்தது. மகள் தவறு செய்து விட்டாள், ஒரே மகள். ஆனாலும் சரி, மகளை எப்படி விட்டுவிட முடியும்? பெற்றோர் அவளை சேர்த்து கொண்டு அவளுக்குரிய நகைகள், அவளுக்குரிய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி, அவளுக்காகத்தான் நான் எல்லாமே என்று சொல்லி மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள். அது அவன் எப்போ நான் விரும்பினபடி வாழ்க்கை அமைஞ்சிட்டு இஷ்டப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் என்று எண்ணினாள். அவன் கணவன் சொன்னார், நான் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்க போகிறேன், ஆனால் வெளிநாடு போவதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடு என்பதாய் சொன்னார். அவங்களும் சரி, மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம், லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தார்கள். அவன் யாரோ ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து வெளிநாட்டுக்கு போய்விட்டான். அதுக்குள்ளே இந்த மகள் கர்ப்பம் தரித்தாள். அவன் வெளிநாட்டுக்கு போய் சில மாதங்கள் கழித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய கடிதம் எழுதினான். அவளுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுது, நாங்கள் வெளிநாடு எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நல்லா நான் செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு நீ சம்பந்தம் இல்லை, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு கடிதம் எழுதி முடித்து விட்டான். எப்படி இருக்கும்? கர்ப்பத்திலே அவனுடைய குழந்தை வளர்கிறது. வெளிநாட்டில் போய் இருந்து கொண்டு என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள். அவ்வளோது. அதன் பிறகு தொடர்பே இல்லை. என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த மகள் அப்போ தான் ஒரு பெரிய கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். அவள் எழுதியிருந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அங்கள், எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ அழுதாங்க, சொன்னாங்க, நான் கேட்கல, என் கண்கள் இச்சித்தது, நான் மாம்சத்தில் விரும்பினது அதைத்தான் செய்வேன், அதுதான் சந்தோஷம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் எல்லாம் எனக்கு நல்லா நடக்குது, எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டேன்னு நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அர்த்தம் இப்போதான் எனக்கு விளங்குகிறது. பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இப்போதான் எனக்கு புரிகிறது. என் வாழ்க்கையில் இனி என் குழந்தைக்கு தகப்பனாய் திரும்ப வருவானா, என் வாழ்க்கை என்ன என்னை கண்ணீரோடு எழுதியிருந்தால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. பிரியமான பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப மகளே, இந்த வாலிப நாட்களில் கண்கள் விரும்பினது, மாமிச விரும்பினது, பார்க்கிறது எல்லாம் இன்பமாக தெரியும். ஆனால் அது உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். பாவம் சமாதானத்தை கெடுத்து வாழ்க்கையை அழித்து நிர்மூலமாக்கிவிடும். பாவம் பயங்கரமானது. இவள் அப்படித்தான் இஷ்டப்படி வாழ்ந்தாள். யாரை விரும்புகிறாள் அவனோடெல்லாம் வாழ்ந்து பார்த்தாள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை. ஆனால் இப்போ அந்த பாவத்தை விட்டு வெளி வரணும், சமாதானம் வேணும், ஒரு ஏக்கம் வந்தது. யார் என் பாவத்தை மன்னிப்பா, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? அப்போ தான் இயேசு அவளை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகனை உன்னோடு தான், மகளை உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். எங்கோ ஒரு பாவ கண்ணிலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டு நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கலாம். இனி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று திகைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறபடியால் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க இன்றைக்கு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். தென் அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிற, குவாட்டமாலா என்கிற ஒரு நாடு இருக்கிறார். அமெரிக்காவில் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இயேசுவை பற்றி அறிவிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் கூட்டம் நடத்தினால் திரள் கூட்ட மக்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, அவருடைய வசனத்தை கேட்க கூடி வருவார்கள். இந்த குவாட்டமாலா என்கிற இடத்துல போய் அவர் கூட்டம் நடத்தும் போது அந்த பட்டணத்தில் ஒரு மனிதர் இருந்தான். அவன் பேர் ரிகோர்டா என்பது. அவனுக்கு மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இவன் வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். ஆனால் பிக் பாக்கெட் அடிப்பது, அடுத்தவங்க பையில் இருப்பது திருடுவது. திருடு தான் அவனுடைய தொழில். திருடுறது, நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவது, மனைவியை அடிப்பது, பிள்ளைகளை வதைப்பது. அதனால அவன் வந்துட்டாலே மனைவி பிள்ளைகள்லாம் கை கால் நடுங்கிடுவாங்க, பிள்ளைகள் பக்கத்திலே போக மாட்டாங்க. அப்படி தான் அந்த குடி வெறியோடு கூட வருவான். நிம்மதியே இல்லை வீட்டுக்குள்ளே. அவன் இந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அந்த கூட்டத்திற்கு இவன் வந்திருந்தான். T.L. ஆஸ்பான் பிரசங்கம் என்ற கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான்? பிக் பாக்கெட் அடிக்கிறதற்கு. கூட்டம் நிறைய இருக்குல்ல, அப்போ நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் பாக்கெட்டில் இருந்து பர்ஸை திருடலாம் என்று சொல்லி அதுக்கு தான் கூட்டத்துக்கு வந்தான். கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு நோட்டமிட்டு கொண்டே இருந்தான்.
பிரசங்கம் முடிந்து ஜெப நேரம் வந்தது. எல்லாம் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. இதுதான் நல்ல டைம், எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இப்போ பாக்கெட்லேருந்து திருடிடலான்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை திருடுவதில் கண்ணோக்கமாயிருந்தான். திடீரென்று அவனுக்கு முன்னால் இயேசு தோன்றினார். அப்படியே அவங்க மேலே, அவனுடைய தலைக்கு மேலே அப்படியே இயேசு நிற்கிறதை பார்த்தான். யார் நமக்கு மேலே நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பார்த்த பொழுது பிரகாசமாக இயேசு நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களின் பார்வை, அக்னிமயமான அந்த பார்வை அவனை ஊடுருவி பாய்ந்தது. அந்த பார்வை பார்த்தோன்னது யார் இதுன்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை அவர் பேசினார், ரிகார்டா, ஐ ஆம் ஜீசஸ், ஃபாலோ மீ. அவனுடைய பெயரை சொல்லி இயேசு சொன்னார், நான் இயேசு, என்னை பின்பற்று. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஐயோ, நான் ஒரு திருடன், நான் ஒரு குடிகாரன், நான் மனைவி அடித்து சித்திரவதை பண்ணுகிறவன், குழந்தைகளை கூட எனக்கு நேசிக்க தெரியாது, நான் ஒரு முரட்டாட்டம் உள்ளவன், என்னால் என் மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இல்லை, நான் பிரயோஜனமற்றவன், ஐயோ நான் பாவி என்று உணர்ந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதான். சில நம்முடைய நேரங்கள் இயேசு அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடன் இயேசு மறைந்து போனார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தில் மேடைக்கு ஓடினான். மைக்கை பிடிச்சு சொன்னான், என் பேர் இது, நான் திருடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன என்னை இயேசு சந்தித்தார், அவர் என்கிட்ட பேசினார், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த கூட்டத்தில் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். மேடையில் அவனை பார்த்த உடனே இந்த மனைவிக்கு சந்தோஷம், என்னுடைய கணவரை இயேசு சந்தித்து விட்டார், அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார்னு குழந்தையோடு மேடைக்கு ஓடி வந்தபோது தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டு அவன் அழுதான். வாழ்க்கையிலே முதலாக அன்போடு கூட தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டு அழுதான். நான் உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், நான் ஒரு பாவியான மனிதன், இன்றைக்கி இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று அந்த குடும்பமே ஒரு மகிழும்படிக்கு இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதுதான் இயேசு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவம் சூழ்ந்திருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். அந்த பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கி மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னுடைய பாவம் உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறது. உன் ரகசியமான பாவம், நீ உன் பெற்றோருக்கு தெரியாமல் செய்கிற பாவம், அதிலிருந்து உன்னால் வெளியே வரவும் முடியல. அது உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அது உன்னை அடிமையாக்கி விட்டதானா இயேசு உன்னை நேசித்து உனக்கு விடுதலை கொடுக்க, சமாதானம் கொடுக்க உன்னைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப மக்களை, இயேசு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். அருமையான தகப்பனே, தாயே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டு சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை கொடுக்கும், சமாதானம் கொடுக்க வந்தேன் என்பதாக உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு சந்திக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும், சமாதானத்தை தருகிறார். இரண்டாவது, இயேசு சந்தித்த இன்னொரு மனிதனை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலிருந்து இயேசு எருசலேமுக்கு போனார். இப்போ இயேசு எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார். எருசலேம் பட்டணத்துக்கு வந்த ஆண்டவர், அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள் உண்டு. நிறைய வியாதியஸ்தர்கள் அதில் படுத்திருப்பார்கள். அந்த நாளில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவானாம். அப்பொழுது குளம் கலக்கப்பட்டவுடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குவார்களோ எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாகி விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் நிறைய வியாதியஸ்தர்கள், கண்டு தெரியாதவங்க, ஊனர், நடக்க முடியாதவங்க, பலதரப்பட்ட வியாதி, ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் படுத்திருந்தான். இயேசு அவனை சந்திக்க போனார். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியலை, யாரும் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லவில்லை, அல்லது யாரும் இயேசுவை அவனிடத்தில் அழைத்து கொண்டு வரவும் இல்லை. இயேசுவாக அவனை தேடி போகிறார்.
ஏன் அவரை தேடி போனார்? அவன் வெகு காலமாக வியாதி உள்ளவன். 38 வருஷம் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறான். இயேசு 30 வயது நிறைந்தவராய் ஊழியத்துக்கு வந்து 33 வாலிப வயதில் சிலுவையில் இரத்த சிந்தி மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதி படுக்கையில் ஆகிவிட்டான். அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறான். இப்பொழுது அவனை கவனிக்க யாரும் இல்லை. அவனுடைய குடும்பத்தாரும் மறந்துட்டாங்க, நண்பர்கள் மறந்துட்டாங்க, எல்லாருமே அவனை விட்டு விலகிவிட்டார்கள். 38 வருடம் கடந்து விட்டது. இன்னும் எவ்வளவு நாள் இவனை பார்க்க முடியும் என்று எல்லாருமே மறந்து போனார்கள். இப்பொழுது அவனுக்கு இந்த யாரும் இல்லை. அதனால தான் இயேசு அவனை தேடி போனார். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று இயேசு கிட்ட சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டேன், இப்பொழுது என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமையாய் அழுகிறேன், தனிமையாய் படுத்திருக்கிறேன், தனிமையாய் வேதனைப்படுகிறேன், எங்கள் குடும்பமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவன் பக்கத்தில் இப்போ இயேசு நின்று அவனை பார்க்கிறார். வந்திருக்கிறவர் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று அவனுக்கு தெரியவில்லை. இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மனிதன் இப்போ ஆண்டவர் கேட்க, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவம் கைவிட்ட நிலைமையில் இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வியாதி வேதனை மாத்திரை மருந்து சாகுமறைக்கும் இதை தொடரணுமா? நீ மனம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களைத்தான் இன்றைக்கு இயேசு தேடி வந்திருக்கிறார். என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகனை, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எனக்கு இந்த கேன்சர் வந்துவிட்டது, ஆஸ்துமா வந்துவிட்டது, ஆர்த்தரைட்டிஸ் வந்துவிட்டது, பக்கவாதம் வந்துவிட்டது, கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டது, இனி லைஃப் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனி லைஃப் லாங்கா இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து ஆகணும்ன்ற மனம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? படுத்த படுக்கையில் இந்த மனிதன் இருக்கிறான், எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறான். அவனைத்தான் இயேசு சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். படுத்த படுக்கையில் இருக்கிற உங்களை, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட உங்களை, இனிமேல் அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மகனே, மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குழந்தை சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன் கணவர், உன் மனைவி, உன் பெற்றோர், உன் குடும்பத்தில் உள்ளவங்க சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இயேசு அன்பாய் கேட்கிறார். எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தேவன். இப்படி யாருமே அவனை விசாரித்தது இல்லை, யாருமே வந்து அன்பா அவன்கிட்ட பேசினது இல்லை. அதனால் அவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. அந்த தன்னுடைய வேதனையை சொல்லுகிறான், கைவிடப்பட்ட நிலைமை அவன் சொல்லுகிறான். அப்போதான் இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. இயேசு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து. இயேசுடைய இந்த ஒரு வார்த்தையில் ஒரு வல்லமை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் கரத்தை நீட்டி தொட்டால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் இயேசு. இன்றைக்கு அவருடைய கண்கள் உன் மீது விழுந்திருக்கிறது, அவருடைய பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. வியாதி படுக்கையில், மரணப்படுக்கையில், இனி அவ்வளவுதான் என்று படுத்திருக்கிற உங்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களைத்தான் எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்பதாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர். ஆம் பிரியமானவர்களே, வேலூர் பட்டணம் இருக்குல்ல, வேலூர் பட்டணம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவனுடைய தாயார் அவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவான், அவ்வளோதான். ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த நெருங்கி உறவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு வாலிப வயசில் இந்த சினிமா துறையில் பாட்டெலாம் பாடுறாங்கல்ல, பின்னணி பாட்டெலாம் பாடுவாங்க, அவங்க கூட இப்படியே பழக்கம் ஏற்பட்டார். அதில் பழகி வேலூர் பட்டணத்தில் பெரிய பெரிய கச்சேரிகள் நடத்துவான். சினிமா துறையில் இருக்கிறவங்கள கூட்டி கொண்டு வந்து பின்னணி பாடுகிறவங்களை வைத்து அந்த பின்னணி இசை வாசிக்கிறவங்களை வச்சு அப்போ திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க.
அதை அரேஞ்ச் பண்ணி நடத்துவது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் சினிமா துறையில் நிறைய பேருக்கு பழக்கம், நிறைய பேரோட அவங்கள கூப்பிட்டு வந்தால் ஜனங்கள்லாம் புகழ்கிறாங்கல்ல, வாலிப வயசில் உனக்கு இவர் தெரியுது அவரை தெரியுது, ஆமாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, நான் போய் பேசுனா உடனே கூப்பிடுவாங்க பேசுவேன் அப்படின்னு. அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை. இவங்களை எனக்கு தெரியும், அந்த சினிமா துறை இந்த பாடகரை தெரியும், இசையமைப்பாளரை தெரியும், அது ஒரு பெரிய சந்தோஷம். வாலிபன் வயசு இல்லை, அப்படி தான் இருந்தான். அவருடைய தாய் சொன்னாங்க, மகனே இதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தரம், உன் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அது இயேசுவால் தான் முடியும்னு சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதம்மா, நான் தான் சர்ச்சைக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விடுவான். மற்றபடி இயேசுக்கு அவனுக்கு தொடர்பில்லை. ஒரு நாள் பாருங்கள், ஒரு கொடிய வியாதி அவனை தாக்கினது. கழுத்தில் கட்டி வந்தது, கழுத்தில் ஒரு லம்ப்ஸ் கட்டி வந்தது. ஆஸ்பத்திரியில் காமிச்சாங்க, சில மாதங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு பிரயாசப்பட்டாங்க, சுகமாகவில்லை. எலும்பும் தோலும் ஆகிவிட்டான், பேசக்கூட பலன் இல்லாமல் ஆகிவிட்டான். டாக்டர் சொல்லிட்டாங்க, நாங்கள் மருத்துவத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டோம், இனிமேல் அவன் இதிலேருந்து சுகமாவதற்கு விடுக்கான வழி தெரியலை, அதனால் எதுக்கு வீணாக பணத்தை செலவு பண்ணுறீங்க, வீட்டில் கொண்டு போய் வைத்து கொள்ளுங்க, எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமை. வீட்டில் கொண்டு வந்து ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த கட்டி நிமித்தம் பாதிக்கப்பட்டு அப்படியே ஒரு மரணம் நெருங்கி கொண்டு இருந்தது. அவனுடைய தாயார் அப்பப்போ அந்த படுக்கை பக்கத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது ஜெபம் செய்வாங்க. ஆண்டவரே என் மகனை மன்னித்து அவனை குணமாக்குங்க, அவனுக்கு ஒரு சுகம் கொடுங்கன்னு சொல்லி இந்த தாய் கண்ணீர் வடித்து மந்தாடுவாங்க. அவன் அதெல்லாம் பார்ப்பான். ஒரு நாள் சொன்ன தாயை அழைத்து, இனி நான் பிழைக்க மாட்டேன் அம்மா, நான் சாக போகிறேன், என்னுடைய கடைசி அந்த நாள் வந்து விட்டது. அவனுடைய சகோதரிகள் எல்லாம் திருமணமாகி பல ஊர்களில் இருக்கிறாங்க. எல்லாரையும் வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் சாகிறதுக்குள்ளே உங்களை பார்த்துட்றேன்னு சொன்னான். தாயாருக்கு ரொம்ப துக்கம். ஆனாலும் வர வைச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லோரும் அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க அவனுக்காக. அப்போ கடைசி ஆசையை முடிஞ்சிட்டு நீ சாக போகிறேன் என்ற நிலைமையில் ஒரு நாள் தனியாக அந்த ரூமில் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். எவ்வளோ பேர் என்னை பெருமையாக பேசுனாங்க, ஒரு சினிமா துறையில் அவர் தெரியுது இவர் தெரியுதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ சாக கிடக்கிற போது யாருமே வரல, யாருமே சந்திக்க வரல. அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். அந்த சந்தோஷம் அதில் கொஞ்ச நாள், அவ்வளோதான். இப்போ தனிமை, மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வியாதியின் கொடூரம் சரீரத்தை வாதிக்குது, நான் சாக போகிறேன் அப்படியே நினைக்கும்போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம். அவன் படுக்கையில் படுத்திருக்கிறான், எழும்பக்கூட முடியாதபடி அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாக இயேசு அவனை சந்திக்க வந்தார். அவரே வந்தார், நேரடியாக வந்து அவரை பார்த்த உடனே இவன் என்ன கேள்வி கேட்டான், எங்கள் அம்மா எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட தானே ஜெபம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா, நீ ஏன் என்னை குணமாக்கலை, அப்படி தான் அவன் கேட்டானா, ஏன் என்னை சுகமாக்கலை? அப்பொழுது இயேசு அவனை பார்த்து புன்முறுவலோடு கேட்டார், நான் அவனை எத்தனை முறை தேடி வந்தேன், ஏன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? நீ என்னை புறக்கணிச்சிட்ட, நான் உன்னை தேடி தேடி வந்தேனே, ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தாய், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த வார்த்தை அவனை உள்ளத்தை தொட்டது. கண்ணீர் விட்டு அழுதான், என் பாவத்தை மன்னியும். உலக பெருமை, பணம், செல்வாக்கு, மக்கள்லாம் புகழ்கிறாங்க, அதுதான் உலகம் என்று மயங்கி போனேன் இந்த வாலிப வயசில். என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு நான் இப்போ ஏற்றுக்கொள்ளுகிறேன். தன்னை ஒப்பு கொடுத்தான். உடனே ஒரு வல்லமை உடைய சரீரத்தில் இறங்கினார். அந்த கழுத்து பகுதியில் ஆண்டோடைய வல்லமை இறங்கின, கட்டி மறைந்தார். உடனே சரீரத்தில் புதுபலன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் சத்தமிட்டான், அம்மா என்று கூப்பிட்டான். இயேசு மறைந்து போனார். வந்து பார்த்தா எழும்பி நடக்கிறான், சோமாயிட்டேன், கட்டி போய்விட்டது, மரண கட்டு மாறினது. இயேசு அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பஹ்ரைன் என்கிற நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே இந்த சகோதரரை சந்தித்தேன். அப்படி வீட்டுக்கு போயிருந்த அவருடைய மனைவி பிள்ளைகள். அப்போ தான் அவர் இந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார்.
பிரதர் வாலிப நாட்களில் உலகம் புகழ் எல்லாரும் புகழ்கிறாங்க, அந்த மயக்கத்தில் திரிந்தேன், ஆண்டவரை மறந்து போய் வாழ்ந்தேன். ஆனால் என் மரணப்படுக்கையில் யாருமே என்னை தேடி வரல, எல்லாரும் மறந்துட்டாங்க. இயேசு ஒருவர் தான் என்னை தேடி வந்தார். அவரே என் அறைக்குள்ளே வந்து என்னோடு பேசி என்னை குணமாக்கி, இந்த உயிர் அவர் கொடுத்த பிச்சை, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களா? இனி அவ்வளவுதான் நீ நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். உங்களை சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அவர் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறார். என்ன வியாதியாக இருந்தால் அவர் குணமாக்க முடியும். பாருங்க, சென்னையில் செலினா என்கிற ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை எழுதியிருந்தாங்க. கடந்த டிசம்பர் மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுந்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா திடீரென்று வாய் கோணி கொண்டது, பேச முடியலை. 2 கால்களும் செயலற்று போய்விட்டது. ஸ்ட்ரோக் அல்லது அந்த வாதம், அதனுடைய தாக்கம். பேச முடியல, வாய் கோணி விட்டது, கால்கள் 2 நடக்க முடியல. படுக்கையில் ஆயிட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, மருத்துவம் செய்தாங்க. சில நாட்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு என்னென்னோ ட்ரீட்மெண்ட் உண்டு, எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இது இந்த மருந்துக்கெல்லாம் சுகமாகாது, அவ்வளோதான், எங்களால் என்ன முடியுமோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம். இது நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிவைவ் ஆகலாம், அவ்வளோதான், அல்லது நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. இப்போ ஃபிசியோதெரப்பி தான் பண்ண. வீட்டில் வந்து கால் 2 செயலற்று போனது, படுத்த படுக்கையில் இருக்கிற, வாய் பேச முடியாது. சாப்பிட்றது கூட யாராவது ஊட்டுனா அந்த ஊட்டின சாப்பாட்டை கூட விழுங்க முடியாதான், சாப்பிட முடியாது. எவ்வளோ ஒரு வேதனை இல்லை, எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு நோய், ஒரு வியாதி வரும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. அந்த வியாதியின் வேதனை, தலைவலியும் காய்ச்சல் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் வியாதி படுக்கையிலே பல மாதங்கள் கஷ்டப்பட்டேன். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ராத்திரி வந்த ஏன் இரவு வருகிறதுன்னு இருக்கும். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது. எப்போ விடியும் காத்திருப்பான். விடிஞ்ச பிறகு ஏன் பகல் வருகிறது என்று இருக்கும். இரவும் பகலும் வேதனை. நான் என்னுடைய வாலிப வயசில் இந்த மரண படுக்கையில் பட்ட கஷ்டம், என் குடும்பமே தத்தளித்து, என் தாயார், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, டாக்டர் சொன்ன 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாத்திரை கொடுக்கணும், 24 ஹவர்ஸும். அப்போ எவ்வளோ மாத்திரை நான் சாப்பிட்ருப்பேன் பாருங்கள். ராத்திரி தூங்கணும். எங்கள் அம்மா எல்லாரும் வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழும்பி மாத்திரை கொடுத்து அப்புறம் தூங்குவாங்க. 1 ஹவர் முழுமையாக தூங்க முடியாது. அவ்வளவு குடும்பமே கலங்கினார். மரணப்படுக்கை. அப்படி தான் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில். பாருங்கள், இந்த சகோதரி வீட்டில் இருந்தாங்க, கலங்கி கொண்டிருந்தாங்க. இதே மாதிரி டிவி நிகழ்ச்சியை குடும்பமாக பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் வந்தது. இயேசுவால் குணமாக்க முடியும், மருத்துவம் கைவிட்டு இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும், நடக்க செய்ய முடியும் என்று குடும்பமே ஜெபம் பண்ணாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. ஒரு நாள் இந்த ஜெப நேரத்தில் வியாதி படுக்கையில் நடக்க முடியாமல் படுத்திருக்கிற சகோதரி, இயேசு உங்களை குணமாக்குறார், எழும்பி நடங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த சகோதரி எழும்பினாங்க. நடக்க முடிந்தது, கால் செயல்பட ஆரம்பித்தது, நோயின் கட்டு அறுக்கப்பட்டது, நல்ல சுகம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வீட்டிலே நடந்தார். அவங்க மகிழ்ச்சியோடு அந்த சாட்சியை எழுதி தெரியப்படுத்தி இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் அதே மாதிரி இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில் வேதனையில் படுத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யத்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் தன் ஜனங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் சந்திச்சுட்டு அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும், உங்களுடைய வியாதி படுக்கை மாறிவிடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ இயேசு தம் ஜனங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். மக்களை சந்திப்பதற்கு தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவி அற்புதங்களை செய்தார். அந்த இயேசு இன்றைக்கு மாறாதவர்.
எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். காரணம் என்ன தெரியுமா? இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியால் எந்தெந்தைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, எந்தெந்தைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு ஆண்டவர். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவிக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த அற்புதம் நடக்கிறது. அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ளே இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர முடியும், அவர் கொடுக்கிற சமாதானத்தை உணர முடியும், அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை உணர முடியும். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்கி இருக்கிறது. அவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம். மூன்றாவது, கடைசியாக இயேசு சந்தித்த இன்னொரு சம்பவத்தை குறித்து இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அதில் நாம் வாசிக்கிறோம், இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். நாயின் என்று சொல்லப்பட்ட அந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு அவர் வரும்பொழுது முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் தன் சீஷரோடு கூட. அந்த ஊரில் ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரே ஒரு வாலிப மகன். அவன் திடீரென்று மரித்து விட்டான். என்ன வியாதியோ என்ன பாதிப்போ அவன் மரணம் அடைந்து விட்டான். அந்த விதவை ஒரே மகன் மரிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அந்த வாலிப மகன் தானே. அந்த தாய் என்ன சொல்லியிருப்பாங்க? என் கணவரை இழந்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை, என் மகன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுவான், அந்த மகனுக்காக நான் வாழணும்னு கூட அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அந்த மகன் மரித்து விட்டான். அந்த தாய் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. அவருடைய உள்ளத்தில் எத்தனை கேள்வி எழும்பி இருக்கும். ஒரே மகனை நான் இழந்துட்டேன், நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, ஏன் வாழ வேண்டும் என்று கூட அவங்க கண்ணீர் வடித்திருக்க கூடும். அழுது கொண்டே வர்றாங்க, கண்ணீர் வடித்து கொண்டே வர்றாங்க அவங்க ஊரால். ஏன்னா ஒரு வாலிபன் மரிச்சு போனதுனால ஊரே அடக்க ஆராதனையில் அந்த அடக்கத்தில் கலந்து கொள்ள திரண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவள் அழுது கொண்டே அந்த பாடைக்கு பின்னால் வருகிறாள். இயேசு அவளை பார்க்கிறார். அவங்களுக்கு யாருக்குமே இவர் இயேசு, இவர் தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார் ஒன்றும் தெரியவில்லை. யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், மகான் வந்திருக்கிறார் என்பதை போல பார்த்திருக்க கூடும். இயேசு அந்த பாடையை தொட்டார். எல்லாரும் நின்றாங்க. அந்த விதவை அழுது கொண்டு நிற்கிறதை பார்த்து முதலாவது அந்த தாயினிடத்தில் பேசினார், நீ அழாதே மகளே, நீ அழாதே, உமன் வீப் நாட், நீ கண்ணீர் வடிக்காது. அந்த விதவையனுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை அசைத்தது. நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, என் மகளே நீ அழாதே. அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். இந்த விதவியனுடைய கண்ணீரை துடைக்கணும், இவருடைய அழுகையை நாம் மாற்றணும். இல்லாவிட்டால் அவன் அனாதையாகி வாழ்நாள் முழுவதும் அழுது 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 நாட்களை கழித்து கொண்டிருப்பாள். அதனால இயேசு ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். அந்த மரித்து போன வாலிபனை எழுந்திரு என்பதாய் சொன்னார். உயிர் பெற்று எழும்பினான். தன் தாயினிடத்திலே அவனை ஒப்படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, கண்ணீர் களிப்பாய் மாறினது. இயேசு என் கண்ணீரை துடைத்து விட்டார், என் வேதனை மாற்றிவிட்டார், அல்லது வாழ்நாள் முழுவதும் நான் அழுது அழுது அழுத நாட்களை நான் போக்கி இருக்க வேண்டும், இயேசு என் துக்கத்தை மாற்றிவிட்டார் என்று மகிழ்ந்திருப்பாள். அந்த ஊரில் பெரிய சந்தோஷம். அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, இது மனிதனால் செய்ய முடியாத காரியம், கடவுள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார், காணக்கூடாத இறைவன் மனிதனாக நமத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஊர் இருக்கிறது, நாயின் என்கிற அதே பேரில் தான் இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு போய் அற்புதம் செய்த அந்த இடம் இருக்கிறாரு. நாங்கள் போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். அந்த இடம் கலிலேயா பகுதியில் இருக்கிறது, நேசரத்துக்கு போகிற வழியில் இருக்கிறது. அந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு அழகான ஆலயம், இந்த அற்புதம் செய்த இடத்துல ஒரு அழகான ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முதல் முறை போனபோது என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லை, எல்லாம் இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே வசிக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில். அப்போ அந்த ஆலயம் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடத்துல இந்த விதவியின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பின இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது.
அப்போ ஆலயத்தை திறந்து உள்ளே போய் நாங்கள் ஜெபிக்கணும்னு கேட்டபோது அந்த கேம்பஸுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் தான் அந்த ஆலயத்தை பராமரித்து வர்றாங்க. அவங்ககிட்ட தான் கீ இருந்தது. நான் போய் கேட்டேன், சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபிக்கணும்னு. அவங்க கீ கொண்டு வந்தாங்க, திறந்து கொடுத்தாங்க. அவங்க தான் அந்த சர்ச்சையை பராமரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் இந்த சர்ச்சை எவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டின் இடத்துல நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர், எங்களுக்கு கைடாக வந்தவர். அவர் சொன்னார், இயேசு செய்த இந்த அற்புதம், நாயின் ஒரு விதவை இயேசு உயிரோடு மகனை உயிரோடு எழுப்பின இந்த அற்புதம் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்தது குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இஸ்லாமிய குடும்பத்தார் இந்த சர்ச்சை அவங்க பராமரித்து பாதுகாத்து வர்றாங்க என்பதாக. நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த குடும்பத்தாரை சந்திப்பது உண்டு. அவங்க தான் எங்களுக்கு கீ கொண்டு வந்து தருவாங்க. அந்த சர்ச்சுகளை போய் உட்காந்து இந்த பகுதியை வாசித்து நாங்கள் பாட்டு பாடி துதித்து ஜெபித்து விட்டு வருவோம். இன்றைக்கும் அந்த இடத்துல, அந்த ஊரில் அதே பேரில் தான் இருக்குது, நாயின் என்கிற பேரில் தான் இருக்குது. இயேசு அற்புதம் செய்த இடம் இப்பொழுதும் இருக்கிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்கள், இயேசு எவ்வளோ அற்புதமானவர்ல. அன்றைக்கி நாயின் ஊருக்கு போய் அந்த விதவியின் கண்ணீரை துடைத்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க, விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு கிராமத்துக்கு கூட்டம் நடத்த போயிருந்தோம். நானும் இன்னொரு ஊழியக்காரரும். அப்பொழுது நாங்கள் கூட்டத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். மேடைக்கு போகணும், பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒரு தாயார் வந்தார்கள், கண்ணீரோடு கதறி கொண்டு வந்து நின்றார்கள். என்னமா விஷயம்னு விசாரித்த போது, எங்கள் வீட்டுக்கு உடனே ஜெபிக்க வாங்க, உடனே வாங்க, உடனே வாங்கன்னு அழுதார்கள். ஏமா அப்படி சொல்கிறீங்க? மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும், இப்போ எப்படி வர முடியும்? கூட்டம் முடிச்சுட்டு வர்றோம், இல்லை நாளைக்கு காலையில் வர்றோன்னு சொன்னால், இல்லை நீங்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா என் மகளுடைய பிணத்தை தான் பார்க்கணும், என் மகள் மரணப்படுக்கையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறா, உடனே வாங்க, உடனே வாங்கன்னு கண்ணில் கண்ணீரோடு அழுகிறாங்க. நான் விசாரித்தேன், யார் என்று விசாரித்த ஒரு விதவை தாய். அப்போ அவங்க நிற்கிறாங்க, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறான், நீங்கள் பிந்தினீங்கன்னா என் மகள் மரித்து போவாள் என்பதாக கதறாங்க. அப்போ என் கூட இன்னொரு ஊழியர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் போய் ஜெபிச்சுட்டு வாங்க, நான் முதலாவது ஒரு செய்தி கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி. சரி, நான் வருகிறேன் பைபிள் எடுத்துக்கொண்டு அவளோடு போனேன். என் கூட இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க, எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்க. அவங்க தெருவெல்லாம் அழுது கொண்டே போகிறாங்க, வேகமாக ஓடுறாங்க. நாங்களும் முன்னால் வேகமாக நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் கடந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு ஏழை விதவை தாய். அந்த வீட்டுக்குள்ளே போன கூரை போட்ட, ஒரு ஓலை கூரை போட்ட வீடு, மேலே பார்த்தா வானம் தெரிகிறது. ஒரு ஏழை தாய். அங்கே ஒரு படுக்கையில் ஒரு வாலிப மகள், ஒரே மகள். அந்த விதவை தாயும் மகளும் தான் வசிக்கிறாங்க. அந்த தாய் அழுகிறாங்க, எனக்கு ஒரே மகள், அவளுக்காகத்தான் ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவளுக்கு ஒன்று ஆச்சுன்னா நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு அழுகிறாங்க கண்ணீர் விட்டு. நாங்கள் போய் நின்று அந்த படுக்கையை பார்க்குறோம். அந்த மகள் ஏற்கனவே மரித்து விட்ட மாதிரி தான் கிடக்கிறாள். பேச்சு மூச்சு இல்லை, கண்ணு திறக்கலை, உடல் அசைவு இல்லை, மரித்து போன பிணம் போல் அந்த வாலிப மகள் படுத்திருக்கிறாள். அந்த தாய் அழுகிறாங்க கண்ணீர் விட்டு. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, ஏற்கனவே மரித்த மாதிரிலாம் இந்த மகள் இருக்கிறாள், எப்படி என்று சொல்லி எனக்கு என்ன ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது தெரியலை. அந்த விதவையினுடைய கண்ணீர் என் உள்ளத்தை தொட்டார். அந்த படுக்கை நடுகளை முழங்கால் படியிட்டு அந்த விதவை தாயாரோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தோம். அவ்வளவு, ஆண்டவரே இந்த விதவையினுடைய கண்ணீருக்கு இறங்கும். நாயுனர் விதவை கண்ணீர் வடித்த போது இரக்கம் செய்தீங்க, அழாதேன்னு சொல்லி அந்த வாலிப மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்க. இந்த விதவை சகோதரி அழுகிறார். இந்த விதவை தாய்க்கு இறங்கும், கண்ணீர் வடித்தோம், அவங்களோடு சேர்ந்து அழுதோம். அவ்வளவுதான். 5 நிமிடம், 10 நிமிஷம், 20 நிமிடம் அவங்களோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தோம். இந்த விதவையினுடைய கண்ணீருக்கு இறங்கும், இந்த விதவையுடைய கண்ணீருக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த கண்ணீரை நீங்கள் தான் துடைக்க முடியும். இந்த விதவையுடைய கண்ணீரை துடையும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாங்கள் அழுதிருப்போம். திடீரென்று அந்த மகள் கண் திறந்தாள், படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். அந்த தாய் பார்த்தாங்க, சந்தோஷமாக துதிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா அந்த மகள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து இருந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தாய் அடையாளம் கொண்டு அவள் பேச ஆரம்பித்தாள். அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் கண் முன்னால் தேவன் அந்த விதவினுடைய கண்ணீரை சந்தோஷமான கண்ணீராய், ஆனந்த கண்ணீராய் மாற்றினார்.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன பண்ணன்னு தெரியல, எங்கள் வீட்டில் இந்த துக்கம் சூழ்ந்திருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுது கொண்டிருக்கிறீங்களா? நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், தேவைகளுக்கு நடுவில், வறுமைக்கு நடுவில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? வாழ வழியிலேயே, என்ன செய்யறது, ஆபத்தான நிலையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ அழாதே, என் மகளே நீ அழாதே, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன், உன் துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறேன். நீ அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் கண்ணீர் வடிக்கும் போது அவரால் அமைதியாக இருக்க முடியாது. நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவரால் பொறுமையாக இருக்க முடியாது. நம்முடைய கண்ணீர் அவரால் வேடிக்கை பார்க்க முடியாது. நம்முடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை அசைக்கிறதா இருக்கிறது. அவர் மனது உருகினார். இந்த விதவியனுடைய கண்ணீரை பார்த்து, உங்க கண்ணீரை பார்த்து மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் இயேசு, மனிதர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் இயேசு. மாத்தாள் மரியாள் அழுத பொழுது இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய துயரத்திலே பங்கு பெற்று அந்த துயரத்தை மாற்ற அற்புதம் செய்தவர் இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். உங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கொண்டிருக்கிறார். உன் வேதனையை மாற்ற நான் வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். உங்களை சந்திக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண வந்திருக்கிறார். எப்படி அவரால் இப்படி அற்புதம் செய்ய முடியுது? இன்றைக்கும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது எப்படி அவரால் அற்புதம் செய்ய முடிகிறது தெரியுமா? 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் இயேசு பாவத்தை மன்னிக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய நோய்கள் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து நோய்க்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே அவர் உண்டாக்கினார். ஆகவே அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கவலை, கண்ணீர், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால இயேசுவேன்னு கூப்பிடும் போது உடனே அவர் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காக சிலுவை சுமந்தபடியால், உங்களுக்காக சிலுவையிலே தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தபடியால், உங்களுக்காக சிலுவையிலே மறிக்க தன்னை அர்ப்பணி கொண்டபடியால், உங்களுக்காக சிலுவையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டு சாபங்களை சுமந்து முடித்தபடியால், உங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியால், நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஒரு அற்புதத்தை செய்வார். இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை தேடி வந்திருக்கிற இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும், ஆண்டவரே எனக்கும் ஒரு விடுதலை தாரும். என்னை தேடி நீங்க வந்திருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னை சந்திக்க நீங்க வந்திருக்கிறீங்க. என்னை சந்திக்கத்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்க ஒழுங்கு செய்றீங்க. என்னை தொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நாம் அவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முழங்கால் படியிட முடியாதவர்கள் உட்கார்ந்த வண்ணமாய் கண்களை மூடி கருத்தா ஜெபிக்கணும். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. மற்றவங்க இருந்த வண்ணமாய் ஆனால் அவனுடைய கண்களை மூடி எண்ணம் சிதறாமல் இருக்க இயேசுவை நினைத்தவர்களா, இயேசுவே என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க, இந்த வீட்டுக்குள்ளே இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையில் என் பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டீங்க, பரிகாரம் செய்து முடிச்சிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சா இந்த நேரம் அவர் தொடுவார்.
செய்வார், அவர் விடுதலை தருவார், அற்புதம் நடக்கும். நான் ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், மெய்யான சமாதானம் எனக்கு வேணும். இன்றைக்கு இயேசு என்னை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று உணர்கிறவர்கள் உங்களுடைய விடுதலைக்காக, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஐயா, எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு வேணும், மெய்யான சமாதானம், அந்த ஆத்ம அமைதி எனக்கு வேணும். பாருங்க, அந்த சகோதரி ஜெபிச்சாங்க, நிம்மதியே இல்லையே, சமாதானமே இல்லையே, கடவுளை நான் தேடுறேனே, எனக்கு நிம்மதி இல்லையே, நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் இப்போ என்னை தொடுங்க, என் பெயர் சொல்லி கோப்பட்டு அற்புதம் செய்யுங்கன்னாங்க. உடனே ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி பேசி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். 38 வருஷம் ஆஸ்துமா வியாதியில் பாதிக்கப்பட்ட மகளுக்கு சுகமாக்கினார். பாருங்க, அன்றைக்கு வேதாகமத்தில் நடந்த அதே விதமான அற்புதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். முதலாவது பாவத்தில் இந்த விடுதலை, எனக்கு பாவத்தில் விடுதலை வேணும், சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என் பாவங்களை சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்க, என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, உங்கள் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, பாவ மன்னிப்பை கொடுங்க, மெய் சமாதானம் கொடுங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுடைய உள்ளத்தில் இயேசு வரும்பொழுது சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்டவங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, உங்களை இயேசு சந்தித்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணி, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், மெய் சமாதானம் எனக்கு வேணும், நிம்மதி எனக்கு வேணும், ஆத்ம அமைதி வேணும், என் உள்ளத்தில் வாங்கன்னு கோப்படுங்க. இப்போ முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நான் பாவிதான், என் பாவங்களை மன்னியும், எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும், இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று ஜெபிக்கிற இந்த வாலிப தம்பியை பாருங்க, இந்த வாலிப மகளை பாருங்க, இந்த தகப்பனார் தாயாரை பாருங்க. ஆண்டவரே, மதுபான பழக்கத்தை மன்னியும், விபச்சார வேசித்தனத்தை மன்னியும், சூதாட்டத்தை மன்னியும், இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், லஞ்சம் வாங்கின பாவத்தை மன்னியும், அநியாய சம்பாத்தியத்தை மன்னியும். ஆண்டவரே, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, பாவத்தில் இந்த விடுதலை தாங்க. என்னை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுமாண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை, பாவத்தில் இந்த விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தில் இந்த விடுதலை தருகிறீர். இது அநேகருடைய உள்ளங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு சமாதானம் தந்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க, நிம்மதி கொடுத்துட்டீங்க, அதற்கு நன்றி. என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துட்டீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க துதிக்க 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 இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், அந்த நாமத்தை சொல்லுங்க. அந்த பெயரை சொல்லி துதிக்கும் போது அவருடைய சமாதான சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. மூர்த்தி என்கிற ஒரு சகோதரர் முதல் இப்படி ஒரு செய்தி நீங்க கேட்குறீங்க. ஓ, இயேசுவால என் பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஐயோ, என்னை தொடர்ந்து வருகிற பாவ சாபத்திலிருந்து விடுதலை இயேசுவே எனக்கு தாருன்னு ஜெபி மூர்த்தி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. அந்த பாவத்தின் பாரம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகுகிறது. அந்த பாவ சாபம் இன்றைக்கோடு உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறது. நீங்க பாவத்தை குறித்த உணர்வு உள்ளவர்கள், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், மன்னிப்பு வேண்டும் என்று தாகத்தோடு தேடுகிறவர்கள். அதனால இயேசுவே நீ கோப்பட்டதுனால உங்களுக்கு மன்னித்து சமாதானம் தருகிறார். என்னைத்தானா எத்தனை பேர் இருப்பாங்களே இந்த பெயர்ல நீ நினைக்கிறீங்க. அடிக்கடி உங்களுடைய தலையில ஒரு வலி
உண்டாகும். உங்களுடைய தலையின் பின்பகுதியில் அந்த வலி உண்டாகும். பல வருஷமாக அந்த வலி இருக்கிறது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம் அந்த வலி வரும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த வலி மாறுகிறது. நீங்கள் தான் என்பதற்கு அடையாளம் இதுதான். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகத்தையும் ஆண்டவர் தந்துவிட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்தவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சுசிலா பாய் என்கிற மகள், உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து என்னை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்க, சமாதானம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. என் பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளமாக என்னையும் பெயர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லம் உங்க மேல இறங்குகிறது. உங்களுடைய பாவ சுபாவங்கள் குணங்களை ஆண்டவர் மாற்றி ஒரு விடுதலை தருகிறார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்புகள், வெறுப்புகள், சண்டை போடுகிற சுபாவம், கீழ்ப்படியாத சுபாவம் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷத்தில் இந்த ஒரு மாற்றத்தை காண்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. ஆண்டவருக்கு நன்றி. லெனின் என்கிற ஒரு வாலிப தம்பி, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. லெனின் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்டார். ஐயோ, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், பெற்றோருக்கு தெரியாது, அதை விடவும் முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை. இயேசுவே நீர் உண்மையான ஆண்டவர் என்று சொல்றாங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. லெனின், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு விடுதலை. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதனால விடுதலை, சமாதானம் உள்ளத்தில் வருகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. யார் யார் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு ஜெபிச்சிங்களோ, இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறாரு. உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் வந்திருக்கிறாரு. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அடுத்து வியாதி உள்ளவர்கள் சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வையுங்கள். கண்களில் சுகம் வேண்டும் என்றால் கண்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. காது கேட்க வேண்டும் என்றால் காதில் விரல் வைத்துக் கொள்ளுங்க. எங்கே கட்டி இருக்கிறதோ அந்த கட்டி இருக்கிற இடம், வலி இருக்கிற இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல பாதிப்பு, இருதயம் பாதித்திருந்தால் இருதயத்தில் கை வைங்க. லங்ஸ், லிவர் அல்ல கிட்னி எங்கே பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனை, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுன்ற பெயரை சொல்லணும். அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் நிற்கிறார். இயேசுவே என்னை தொடும், இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுன்ற பெயரை சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை உங்களை தொடுவதை உணர்வீங்க. இப்போ இயேசுங்கிற பெயரை யார் யார் சொல்லுகிறீர்கள், உங்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வருகிறது. தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு படுக்கையில் இருக்கிற அநேகரை ஆண்டவர் தொடுகிறார். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தின். இப்பொழுது ஆண்டவரே அந்த சகோதரியை தொடும், அந்த சகோதரனை தொடும். என்னுடைய மரண படுக்கை மாற்றின இயேசு இப்பொழுது இந்த சகோதரனை தொட்டு குணமாக்கும். இந்த மகளை தொட்டு விடுதலை உண்டாகட்டும். செயல்படாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்பி நடப்பார்களாக. பொல்லாத வாத வியாதிகள் விலகட்டும். பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்ட சகோதரி, உங்களைத்தான் இயேசு தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கையை நீட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்கள். அந்த பக்கவாத நோய், ஒரு பக்கம், ஒரு கால், ஒரு கை பாதிக்கப்பட்டவனுடைய சரீரத்திற்குள் இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது அந்த கையிலே காலிலே வல்லமை இறங்குகிறது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். கையை நீட்டுங்கள் இயேசுவின் நாமத்தில். விடுதலை வாத நோய்கள் மறைகிறது. முடக்கு வாத வியாதியினாலே முடக்கி வைத்திருக்கிற பொருளாத சத்துருவை நான் கடிந்து கொள்கிறேன். முடக்கு வாத வியாதி மறைகிறது. ஆர்த்ரைட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஜாயிண்டிலே காணப்படுகிற வலிகள், வளைந்திருக்கிற கை இயேசுவின் நாமத்தில் நேராக மாறட்டும். வளைந்திருக்கிற விரல்கள் இயேசுவின் நாமத்தில் நிமிர்த்தப்படுவதாக. இயேசுவின் வல்லமை அந்த விரல்களுக்குள் இறங்கட்டும். அந்த ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வளைந்திருக்கிற கைகளும் கால்கள்
கால்களும் நேராக மாறட்டும். முடக்கப்பட்டிருக்கிற விரல்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். முடக்கப்பட்டிருக்கிற கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். எழும்பி நடப்பார்களாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. படுக்கைகள் மாறுகிறது. எழும்பி நடங்க சகோதரனே, எழும்பி நடங்க சகோதரி. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே நடங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்ல சொல்ல சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. முதுகு எலும்புல பிரச்சனையோடு ஜெபிக்கிற அநேகரை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் முதுகு எலும்புக்குள்ள வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. முதுகு வளைந்து போன நிலைமையில், ஸ்பைனல் கார்டு பிரச்சனையினால, முதுகு எலும்பு பிரச்சனையினால, முதுகு வளைந்து போன நிலைமையில் இருக்கிற சகோதரனே, உட்கார்ந்தாலும் கூனோடு இருக்கிறீங்க, நடந்தாலும் கூன் விழுந்த நிலைமையில் இப்ப ஆண்டவருடைய வல்லமை இந்த எலும்புகளுக்குள் இறங்குகிறது. ஸ்பைனல் கார்டுக்குள் வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எழும்பி நிமிர்ந்து நெல்லுங்க இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு சுகம். எழுந்து நிமிர்ந்து நடங்க இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி, நன்றி. சில தாய்மார்கள் நடக்க முடியாத குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறீர்கள். இயேசுடைய வல்லமை அந்த குழந்தையினுடைய கால்களுக்குள் இறங்குகிறது. வளைந்த குழந்தையினுடைய காலுக்காக ஜெபிக்கிற தாயார், உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அந்த கால்களுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. வளைந்து போன உங்களுடைய குழந்தையின் கால்கள் சரியாகிறது இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத உங்களுடைய குழந்தையினுடைய கால்களுக்குள் வல்லமை இறங்குகிறது. இப்ப எழும்பி நடக்க வையுங்க, எழும்பி நடக்க வையுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த குழந்தையினுடைய கால்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். தாயினுடைய கண்ணீரை கண்டார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பல தாய்மார்கள் கண்ணீரோடு என் குழந்தையை குணமாக்கும், என் குழந்தைக்கு அற்புதம் செய்யும்னு ஜெபிக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை குழந்தைகளை தொடுகிறது. இருதயம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சுகம் அடைகிறது. இருதயத்திலே ஓட்டை ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஐயோ, என் கை குழந்தைக்கு ஆபரேஷனா, கத்தியா என்று சொல்லி கலங்கி ஜெபிக்கிற தாயாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையினுடைய இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. வேகமாய் துடிக்கிற குழந்தையினுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தில் நார்மலாய் துடிக்கிறது. அது பூரண சுகம் அடைகிறது. இனி ஆபரேஷன் தேவை இல்லை என்று மருத்துவர்களே சொல்லுவார்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் சுகம். வலிப்பு வியாதி, ஐயோ என் குழந்தை இந்த வலிப்பு வியாதி தாக்குகிறது என்று பல்லை கடித்து கொண்டு வலிப்பினாலே பாதிக்கப்படுகிறது என்று கலங்கி நிற்கிற தாயினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பொல்லாத இந்த நோயை கொண்டு வருகிற அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். குழந்தைகளை விட்டு நீ விலகி போய் இயேசுவின் நாமத்தில் என்று கடினப்படுத்துகிறேன். வலிப்பு வியாதியை கொண்டு வருகிற, ஃபிட்ஸை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். சுகமுண்டாகட்டும், சுகமுண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். நவீன் என்கிற ஒரு குழந்தைக்காக தாயார் ஜெபிக்கிறீங்க. வியாதிப்பட்ட இந்த குழந்தை நவீன இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகிறது. பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்ல சொல்ல குழந்தையிலே மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, கேன்சர் வியாதி மறையட்டும். கேன்சர் கட்டிகள், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ஆண்டவரே பலவிதமான இடங்களிலே கேன்சர் கட்டினாலே பாதிக்கப்பட்ட லிவர் கேன்சர், லங் கேன்சர், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பொல்லாத கேன்சர் வியாதி சரீரங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். தலை முதல் கால் வரை இறங்கட்டும். பொல்லாத கேன்சர் நோய்கள் மறையட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கேன்சர் நோய்கள் மறைகிறது. சிலரை அசுத்த ஆவிகள் அலைக்கழித்து வெளியேறுகிறது. சிலருடைய சரீரத்தில் இந்த நோய்க்கு காரணம் பொல்லாத ஆவி. அந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். பிளட் கேன்சர்னால குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீருக்கு இறங்குங்கப்பா. அந்த பெற்றோருக்கு இறங்குங்க. அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்குங்க ஆண்டவரே. அந்த குழந்தையினுடைய பிளட் கேன்சர் மறையட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை குழந்தைகளுடைய இரத்தத்திற்குள் இறங்கட்டும். பொல்லாத இந்த வியாதி, மரண வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்ளுகிறேன். சுகம் உண்டாகட்டும். அந்த தாயினுடைய கண்ணீரை தொடங்க. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கப்பா. என் தாயினுடைய கண்ணீரை பார்த்து எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, அந்த பெற்றோருடைய கண்ணீருக்கு இறக்க செய்யுங்க. அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறக்க செய்யுங்க. அந்த குழந்தை குணமாக்குங்க, குணமாக்குங்க. வியாதிப்பட்ட குழந்தைகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே அப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா.
ஒரு சகோதரி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக அழுகிறாங்க. ஒரு சகோதரி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக அழுகிறாங்க. உங்க குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்குது. அந்த குழந்தையுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உயிரோடு அது பறக்குமா என்பது சந்தேகம்னு சொல்லிட்டாங்க. அழுகிறாங்க. ஆண்டவரே, அந்த கண்ணீரை பாருங்க. ஆண்டவரே, அந்த கர்ப்பஸ்திரியுடைய கண்ணீரை பாருங்க. கர்ப்பத்தில் இருக்க அந்த குழந்தையை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை சுகம் அடையட்டும். You must heal that child in the name of Jesus. கட்டாயம் அந்த குழந்தை நீங்க குணமாக்கணும். அந்த சகோதரியின் கண்ணீருக்கு நீங்க இரக்கம் செய்யணும். பொல்லாத சத்துருவே, அந்த குழந்தை விட்டு உன் கையை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கற்பத்தில் இருக்கிற குழந்தையை தாக்குகிற பொல்லாத பிசாசே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த குழந்தை சுகம் அடையட்டும். ஆரோக்கியமான நல்ல குழந்தை தாரும். சகோதரி, உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். ஆரோக்கியமான ஆசீர்வாதமான குழந்தை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பதில்லை. இயேசு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. தகப்பனை, தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். 15 வருஷம் 20 வருஷம் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். பொல்லாத ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த ஆஸ்துமா வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன். அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த வாலிப மகளை தாக்கி இருக்கிற ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த சின்ன குழந்தை தாக்கி இருக்கிற ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இன்றைக்கு விடுதலை. ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்ட அநேகரை இயேசு தொட்டு குணமாக்குகிறீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன்றைக்கோடு மறையட்டும். கேன்சர் நோய்கள் மறையட்டும். எலும்பிலை காணப்படுகிற வலிகள் மறையட்டும். அல்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, குடல் புண் மறையட்டும். ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும். லங்ஸை தொட்டு குணமாக்கும். அந்த லங்ஸில் நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரை, லிவரை ஆண்டவர் தொடுவீராக. லிவரில் ஒரு அற்புத சுகம் வரட்டும். ஆண்டவரை, அப்படியே கிட்னியை தொடும். சிறுநீரகத்தை தொடும். சிறுநீரக கற்கள் மறையட்டும். ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரை, கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். அந்த மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடும். ஆசீர்வதியும். நீங்க விடுதலை கொடுக்கிறீங்க, அதற்காக நன்றி. அற்புதம் செய்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பயன்படுத்த முடியாத உறுப்புகள் எல்லாம் சுகம் அடையட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வலிகளெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டு விட்டீர், என் குழந்தையை தொட்டு விட்டீர், என் கணவரை தொட்டு விட்டீர். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க.